கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நல் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குறையில்லாமல் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவாராக. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் தாகத்தோடு அவரை தேடுவோம். பரிசுத்த ஆவியானவரே, அக்கினியாய் இறங்கி வாரும், என் உள்ளத்துல வாரும், என்னை பலப்படுத்த வாரும், என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தீமைகளை சுட்டரிக்க வாரும், உம்முடைய ரத்தத்தை என் மீது தெளிப்பீராக என்று சொல்லி வாஞ்சையோடு பாடி பரிசுத்த ஆவியானவரை வரவேற்று அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். அக்கினியே, தேவக்கினியே, என்னை நிரப்புமப்பா, என்னை நிரப்புமப்பா. தேவக்கினியே, என்னை நிரப்புமப்பா, என்னை நிரப்புமப்பா. அக்கினியே, தேவக்கினியே, என்னை நிரப்புமப்பா, என்னை நிரப்புமப்பா. நாங்கள் தீப்பற்றி எரிந்திடட்டும். அக்கினியே, தேவக்கினியே, என்னை நிரப்புமப்பா, என்னை நிரப்புமப்பா.
அக்கினியே தேவக்கினியே என்னை நிரப்புமப்பா, என்னை நிரப்புமப்பா. சாத்தானின் தீமைகளை முறியடித்து போடும் அப்பா, சாத்தானின் தீமைகளை முறியடித்து போடும் அப்பா, சாத்தானின் தந்திரங்களை முறியடித்து போடும் அப்பா, சாத்தானின் தந்திரங்களை முறியடித்து போடும் அப்பா, சாத்தானின் தீமைகளை முறியடித்து போடும் அப்பா. அக்கினியே தேவக்கினியே என்னை நிரப்பும் அப்பா, என்னை நிரப்பும் அப்பா. எரியும் நெருப்பாக என்னில் இறங்கும் அப்பா, எரியும் நெருப்பாக என்னில் இறங்கும் அப்பா, எரியும் நெருப்பாக என்னில் இறங்கும் அப்பா, எரியும் நெருப்பாக இறங்கும் அப்பா. அக்கினியே தேவக்கினியே என்னை நிரப்பும் அப்பா, என்னை. இரு இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் திரு இருதயத்தை பற்றி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய திரு இருதய அன்பை நாம் பகிர்ந்து கொண்டு வருகிறோம். அன்பார்ந்தவர்களே, நான் குரு மாணவனாக இருந்த பொழுது பெங்களூரில் இருக்கக்கூடிய குழந்தை இயேசு ஆலயத்திற்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திவ்ய நற்கருணை கொடுப்பதற்காக செல்லுவது வழக்கம். அதை எங்களுக்கு மினிஸ்ட்ரி, சண்டே மினிஸ்ட்ரி என்று சொல்லுவார்கள். அவ்வாறு நாங்கள் அங்கு சென்று இருந்தோம். அப்பொழுது ஒரு 37-38 வயது இருக்கும் ஒரு பெண்மணி அங்கே ஆலயத்தில், குழந்தை இயேசு ஆலயத்தில் வந்து அழுது கொண்டு இருந்தார். அவர் மெழுதிரி கையில் பிடித்து அழுது கொண்டு இருந்தார். அப்போ ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக அழுகிறார் என்று நினைத்து நாங்களும் கடந்து சென்றோம். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நான் அவரை பார்த்தேன். கண்ணீரோடு அழுது கொண்டிருந்தார். அப்பொழுது திருப்பலிக்கு முன்பாக நாங்கள் அந்த மெழுகுதிரி பூக்கள் விற்கக்கூடிய அந்த இடத்தில் அங்கே அந்த பூக்களை விற்று கொண்டிருந்தோம். அப்பொழுது இந்த சகோதரி அங்கே வந்தார். வந்து மெழுகுதிரியும் பூமாலையும் வாங்கினார். அப்பொழுது நான் பிரதர் அங்கேயோடு இருந்தேன். அப்போ லோவையோடு இருக்கின்ற பொழுது அந்த அம்மாவை பார்த்து, அம்மா உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னேன். அவங்க உடனே அப்படி நின்னாங்க. நான் போயிட்டு, நான் ஒவ்வொரு வாரமும் பார்க்குறேன், நீங்கள் இப்படி அழுதுகிட்டே இருக்கிறீங்க, பார்க்கவே கஷ்டமாக இருக்குமா, என்ன சொல்லலாமா? சொன்னால் நாங்களும் ஜெபம் பண்ணிக்குவோம்ல அப்படின்னு சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், இல்லை பிரதர், என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துக்குள்ளே நான் இருக்கிறேன். என்னுடைய கணவருக்கும் எனக்கும் திருமணமாகி ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. அந்த பெண் குழந்தைக்கு 13 வயசு ஆயிட்டு. ஆனால் என்னுடைய கணவர் ஆண் குழந்தை இல்லை என்பதற்காக என்னை விவாகரத்து செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். அப்படி இல்லைன்னா நீயும் இரு, நான் இன்னொரு திருமணம் செய்து கொள்வேன், எனக்கு ஆண் குழந்தை வேண்டும் என்று அவர் சண்டை போட்டு கொண்டே இருக்கிறார்.
ஒரு 3 மாதமாக எனக்கு நிம்மதி இல்லை, எப்படி நான் இன்னொரு திருமணம் செய்து கொள்ள நான் அனுமதிக்க முடியும் என்று சொல்லி அவர் அழுது கொண்டிருந்தார். ஏங்கி ஏங்கி அழுகிறார். அப்பொழுது எனக்கு ஒன்றும் புரியவில்லை. சரிம்மா, நானும் ஜெபிச்சுக்கிறேன் என்று சொல்லி அனுப்பிவிட்டேன். ஆனால் அங்கே அந்த குழந்தை இயேசு ஆலயத்திலே திருத்தலத்தில் சென்று பார்த்த பொழுது அங்கே இந்த குடும்பங்களை ஒப்பு கொடுக்கக்கூடிய திரு இருதய ஆண்டவருடைய ஜெபம் இருந்தது. அப்பொழுது எனக்கு, நான் பிரதராக இருக்கிறதுலேருந்து நான் அந்த வெள்ளிக்கிழமையில் விரதம் இருப்பதும் ஜெபிப்பதும் வழக்கம் இருதய ஆண்டவரிடம். அப்பொழுது நான் அந்த ஜெப கார்டை எடுத்து வைத்திருந்தேன். சரி, இந்த சகோதரியை பார்த்தால் கண்டிப்பாக கொடுக்கணும் என்று. அவர் காலையில் ஆலயத்திற்கு வந்தவர் மீண்டும் மாலையிலும் ஆலயத்திற்கு வந்தார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இருதய ஆண்டவரே, அப்போ நீங்கள் தான் இந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு நான் ஓடி சென்று, அம்மா இங்கே வாங்க அப்படின்னு சொன்னேன். என்ன அன்றைக்கி இப்போ வந்திருக்கிறீங்க அப்படின்னு. இல்லை பிரதர், கஷ்டமாக இருந்தது, தான் வந்தேன். அப்போ நான் உடனே அந்த ஜெப புத்தகத்தை, ஜெப அட்டையை கொடுத்து, இந்த திரு இருதய ஆண்டவருக்கு குடும்பங்களை ஒப்பு கொடுக்கக்கூடிய இந்த ஜெபத்தை நீங்கள் ஜெபியுங்கள், நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுங்கம்மா, வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து ஜெபிங்க, திருப்பலி கண்டு நன்மை இடுங்கள் என்று அவரிடம் கொடுத்தேன். அன்பு இறை மக்களே, ஒரு 6 மாதம் கழித்து, அதன் பிறகு கொஞ்ச நாள் நான் அந்த அம்மாவை பார்க்கல. ஒரு 6 மாதம் கழித்து அங்கே அந்த அம்மா அவருடைய கணவரோடு வந்தவர் அங்கே வந்துட்டு என்னை பார்ப்பதற்காக அந்த ஸ்டாலுக்கு வந்தாங்க. வந்து அங்கே சந்தித்த பொழுது அவங்க சொன்னாங்க, நான் இப்பொழுது கர்ப்பமாக இருக்கிறேன். அதனால் அந்த ஜெபத்தை படிக்க 1 மாதம் கழித்து நான் கர்ப்பமாயிட்டேன். அதிலேருந்து எனக்கு கண்டிப்பாக ஆண் குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னார். நான் சொன்னேன், ஆண் குழந்தை பிறந்தால் இருதயராஜ் என்று பெயர் வையுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தோம். அன்புமிக்க இறை மக்களே, அதே போன்று ஒரு ஆண் குழந்தை, அந்த ஆண் குழந்தைக்கு இன்ஃபண்ட் இருதயராஜ் என்று பெயர் வைத்தார்கள். அன்பு மக்களே, இப்பொழுது அந்த பையன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கார். அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறது. இயேசுவின் திவ்ய திரு இருதயம் நாம் ஜெபிக்கும் ஜெபங்களை நமக்கு கட்டாயம் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு இருதயம். இந்த திவ்ய திரு இருதயத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் காரியங்களை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை என்பதை உங்களோடு உறுதியாக பகிர்ந்து கொள்கிறேன். இந்த திரு இருதய ஆண்டவருடைய ஜூன் மாதத்தில் நாம் நம்பிக்கையோடு நம்முடைய வேண்டுதல்களை வைத்து ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன். God bless you. Praise the Lord. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இனிமையான இந்த நல்ல நாளில் ஆண்டவர் உங்க எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரம் உங்க வாழ்க்கையில தெய்வீக ஆசீர்வாதம், தெய்வீக சமாதானம் இப்பொழுது இறங்கி வருகிறது. நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. கடவுள் உங்களை எல்லா நிலையிலும் உயர்த்துவார். நான் உங்களுக்காய் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் உங்கள் நலனுக்காகவும் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த நாளில் உங்க கூடவே இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, வலிமை வாய்ந்த வீரரை போல ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது கடவுள் நம்ம கூட இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிற சில பேர்ல பல பேரை நான் பார்க்கிறேன். மருத்துவமனையிலே நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களை போய் பார்க்கும் பொழுது, கடவுள் என் கூட இருக்கிறாரா சாமி என்று கேட்பார்கள். சில நேரங்களில் கடன் கஷ்டங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் சொல்லுவாங்க, சாமி ஆண்டவரை ஜெபம் பண்ணி கேட்டு ஒண்ணுமே நடக்கல, கடவுள் என் கூட இருக்கிறாரா? ஒருவேளை தோல்விகள், துவண்டு போன மனம் என்ன சொல்லும் தெரியுமா? கடவுள் என்ன கைவிட்டு விட்டார், கடவுள் என்ன மறந்துட்டாரு, கடவுள் என்னை விட்டு எங்கேயோ போயிட்டாரோ என்று தோன்றுகிறது. இந்த பாதையில நானும் வந்திருக்கிறேன்.
என்னுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட அனுபவங்கள் நடந்திருக்கிறது. அதை உணர்ந்துதான் நான் சொல்றேன், பயப்படாதீங்க. நமக்கு தோன்றலாம் கடவுள் கூட இருக்கிறாரா, கடவுள் தூரமா போயிட்டாரா, கடவுள் மறந்துட்டாரா என்று. நமக்கு நம்ம சூழ்நிலை நிமித்தமா அந்த வருகிற விரக்தியில் கூட ஒன்று தெரியணும், நம்மை விடுவிக்க கடவுள் கூடவே இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு வலிமை மிக்க போர் வீரரை போல ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நீங்கள் வேதத்தை திறந்து வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் பைபிள் சொல்கிறது, எசேக்கியா என்ற ஒரு அரசன் இருந்தார். அவனுக்கு விரோதமாக அசீரிய மன்னன் சனகரிப் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் ரொம்ப ஆக்ரோஷமா மடல்லாம் அனுப்புறான். என் கையில இருந்து உங்களை யாரும் காப்பாற்ற முடியாது, உங்க எல்லாரையும் நான் அழிக்க போறேன். உடனே எசேக்கியாவுக்கு இந்த மடல் வாசிக்கப்பட்ட பொழுது, கொண்டு போய் கொடுக்கப்பட்ட பொழுது, எசேக்கியா என்ன பண்ணார் தெரியுமா? ஆண்டவருக்கு முன்பாக அந்த சனகரிப் என்று சொல்லக்கூடிய விரோதமாய் செயல்படக்கூடிய அந்த மனுஷனுடைய அந்த கடிதத்தை ஆண்டவருக்கு முன்னால வைத்து சொன்னார், ஆண்டவரே நீங்க பாருங்க, இந்த சனகரிப்பின் வார்த்தைகளை கேளும் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக இதயத்தில் உள்ள வேண்டுதலை கொட்டினான். நீங்களும் சொல்லுங்க, என் பிரச்சனையை பாருங்க, என் துன்பத்தை பாருங்க, என் வேதனையை பாருங்க. பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த நாளிலே, அந்த இரவிலேயே ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்பினார். அந்த சனகரிப் என்று சொல்லக்கூடிய அந்த அசீரிய படை அது இருந்த அந்த இடத்தில் 1,85,000 வீரர்கள் அந்த இரவில் கொல்லப்பட்டார்கள். விளைவு என்ன? சனகரிப் ஓடினான். அவன் போய் அவன் தெய்வ சிலைகள் முன்பாக இருந்த பொழுது, அந்த தெய்வ சிலைகள் முன்பாக அவனுடைய பிள்ளைகள் அவனை கொன்று போட்டார்களாம். இன்னைக்கு நீங்க மனுஷனுக்காக, மனுஷர்களுடைய செயலை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. யாரோ உங்க வாழ்க்கைய ஏதோ ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போறாங்க, பயப்படாதீங்க. சில சகோதரிகள் சொல்லுவீங்க, சகோதரர்கள் சொல்லுவீங்க, என் குடும்ப நிலைமை ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. பயப்படாதீங்க, உங்களுக்காய் வலிமை வாய்ந்த போர் வீரரை போல ஆண்டவர் உங்க கூடவே இருக்கிறார். உங்களுக்காக தாங்க இருக்கிறாரு, நமக்காக ஆண்டவர் இருக்கிறாரு. பயப்பட வேண்டாம். இன்னைக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகிறது. ஜெபிப்போமா? நீங்க சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? எரேமியா 20:11, ஆண்டவர் எனக்கு வலிமை வாய்ந்த போர் வீரரை போல என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், என்னோடு கூடவே இருக்கிறார். என்னோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர், சர்வ வல்லவர், அவர் குறித்தது எனக்கு நடக்கும். ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் கூட இருக்கிறீரா? ஆண்டவர் என்னோடு இருக்கிறாரா? இந்த கேள்விகளின் மத்தியில் இருக்கிறார்கள். தயவு செய்து உம்முடைய உடன் இருப்பு இப்பொழுது இவர்கள் மீது வெளிப்படட்டும். இவர்களை ஆசீர்வதி. வலிமை வாய்ந்த போர் வீரரை போல ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். எனக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனையை அவர் மாற்றுவார். எனக்கு முன்னால் இருக்கிற, எனக்கு முன்பாக இருக்கிற எல்லா தீமையிலிருந்தும் ஆண்டவர் என்னை விடுவிப்பார். எனக்கு முன்பாக இருக்கிற எல்லா தீமையிலிருந்தும் ஆண்டவர் என்னை விடுவிப்பார். என் குடும்பத்தை காப்பார், என் குடும்பத்தை பாதுகாப்பார், என்னை ஆசீர்வதிப்பார், என் வாழ்க்கை உயரும். எல்லாவற்றிலும் எனக்கு ஒரு விடுதலையின் பாதையை ஆண்டவர் திறந்து தருவார் என்று அறிக்கையிட்டு ஜெபிக்கிற இந்த மகனை, மகளை ஆசீர்வதியும். அப்பா, உம்முடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவருங்க எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரியமானவர்களே,
இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம் புன்னைக்காயல். நீங்க எப்ப வேணாலும் நம்முடைய தியான இல்லத்துக்கு வரலாம். ஜெபத்தில் ஒவ்வொரு புதன்கிழமையும் காலை 10 மணி முதல் 4 மணி வரை நடக்கிற ஜெபத்தில் நீங்கள் பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க, மாதாவுடைய பரிந்துரையில் ஏராளமான அற்புதங்களை ஆண்டவர் நமக்கு செய்கிறார். ஜெபிப்போம். God bless you. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இன்றைய திருப்பாடல்கள். ஆண்டவரே, என் இதயம் செருக்கடையவில்லை, என் கண்கள் மேட்டிமை கொள்ளவில்லை. எனக்கு மிஞ்சினவற்றிலும் எனக்கு எட்டாத வியக்கத்தக்கவற்றிலும் நான் ஈடுபடவில்லை. மாறாக தாயின் மடியில் அமைதியுற்றிருக்கும் குழந்தையைப் போல நான் என் உள்ளத்தை அமைதியாக வைத்துள்ளேன். அன்பு தந்தையே இறைவா, இந்த புதிய அதிகாலை பொழுதுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஒரு தாய் தன் பிள்ளையை அரவணைப்பது போல இரவு முழுவதும் எங்களை உம்முடைய சிறகுகளின் நிழலில் பாதுகாத்தீர். படைப்பிலேயே மிகவும் உன்னதமான அன்பு எனும் உணர்வை எங்களுக்கு தந்ததற்காக உம்மை போற்றுகிறோம். எமது வாழ்வின் தொடக்கம் முதல் இன்று வரை எத்தனையோ மனிதர்களின் வழியாக நீர் எங்களுக்கு பொழிந்து வரும் பராமரிப்பிற்காகவும் பாசத்திற்காகவும் கோடி நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம். உமது மாறாத கிருபைக்காக உமது திருநாமத்தை புகழ்கிறோம். இரக்கமுள்ள இறைவா, இன்று எமது இதயங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். ஒரு தாய்க்குரிய பொறுமையையும் தியாகத்தையும் நிபந்தனையற்ற அன்பையும் எமது உறவுகளில் கடைபிடிக்க அருள் தாரும். இன்று நாங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவரிடமும் கனிவாக பேசவும் மற்றவர்களின் பலவீனங்களை தாங்கிக் கொள்ளவும் எங்களுக்கு வலிமை தாரும். எமது இல்லங்களில் அமைதியும் மகிழ்ச்சியும் தலைத்தோங்கச் செய்யும். எமது செயல்கள் அனைத்தும் பிறருக்கு பாதுகாப்பு உணர்வை தருவதாகவும் உமது மென்மையான அன்பை பிரதிபலிப்பதாகவும் அமைய எம்மை ஆசீர்வதிப்பீராக. பராமரிக்கும் தந்தையே, இன்று உலகில் உள்ள அனைத்து தாய்மார்களுக்காகவும் தாய்மை பேறுக்காக காத்திருப்பவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் மன மகிழ்ச்சியையும் தந்தருளும். தாயை இழந்து வாடும் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளை இழந்து தவிக்கும் பெற்றோர்களுக்கும் உமது தெய்வீக ஆறுதலை தாரும். முதியோர் இல்லங்களில் கைவிடப்பட்ட நிலையில் இருப்பவர்களுக்கு நீர் உற்ற துணையாக இரும். இன்று பேறுகால வேதனையில் இருக்கும் பெண்களை பாதுகாத்து சுகப்பிரசவம் அடையச் செய்யும். எம் தேசத்தில் பெண்கள் மதிக்கப்படவும் அவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படவும் அருள் புரியும். ஆண்டவரே, இந்த நாள் முடியும் வரை உமது பிரசன்னம் எங்களுக்குள்ளே இருக்கட்டும். ஆபத்துக்கள், விபத்துக்கள் மற்றும் தீய எண்ணங்களின் பிடியிலிருந்து எங்களை காத்தருளும். நாங்கள் செய்யும் ஒவ்வொரு சிறிய வேலையையும் உமது மகிமைக்காகவும் எமது அன்புக்குரியவர்களின் நலனுக்காகவும் செய்ய அருள் தாரும். போலித்தனம் இல்லாத அன்பை எங்கள் இதயங்களில் விதைத்து ஏமாற்றம் இல்லாத வாழ்வை எங்களுக்கு தந்தருளும். இயேசு, மரி, சூசை, என் இருதயத்தையும் ஆத்துமத்தையும் என் முழு வாழ்வையும் உங்களுக்கு ஒப்படைக்கின்றேன். உமது பாதுகாவலில் நான் எப்போதும் இளைப்பாறச் செய்யும். ஆமேன்.